இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான். சட்னினாலே நார்மலாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி சட்னி அரைப்போம். இன்னைக்கு வந்து வித்தியாசமாக ஒரு கேரட் சட்னி. கேரட்டை வந்து வதக்கிட்டு எப்படி பக்குவமாக அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேரட் சட்னினாலே நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா அன்னைக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு சட்னி, ஒரு வெள்ளை கலரில், ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு சட்னி வைப்பாங்க. 3 விதமாக 3 கிண்ணத்தில் அப்படி சட்னி வைப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அப்போ அந்த கேரட் சட்னி வந்து எல்லாரும் நிறைய பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பீங்க. அப்போ போல் நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஹோட்டல் சட்னியை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற இதில் 2-3 தடவை நான் மெத்தடை மாற்றி மாற்றி அரைச்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை அரைக்கும் போது நல்ல ஹோட்டல் டேஸ்ட்லேயே நல்லா வந்துருச்சு. என் பையனே சொல்லிட்டு இருப்பான், அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டுமா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை வந்து எங்கள் வீட்டில் வந்து கேரட் சட்னியை அடிக்கடி அதே மெத்தடில் நாங்கள் அரைச்சிட்டு இருக்கோம். அந்த பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டு பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த சட்னியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த கேரட் சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ கேரட் சட்னிக்கு தேவையான பொருளை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை வந்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கேரட்டை தொலியை எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவலில் போட்டு 2 சின்ன சைஸ், அதாவது மீடியம் சைஸ் கேரட் 2 கேரட்டு, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, இந்த மாதிரி ஒரு 3 பத்தை தேங்காய், இதில் 4 காஞ்ச மிளகாய். இவ்வளோ தான் தேவையான பொருள். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இது எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிட்டு இதில் ஒரு உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் 2ஐயும் உள்ளே சேர்க்குறேன். செவந்து வரட்டும். 3/4 வாசி செவந்த உடனே இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாயை உள்ளே சேர்த்துட்டேன். நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். அதோட ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை வந்து இந்த டைமில் நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வெங்காயமும் நல்லா பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே இந்த வெட்டி துருவி வச்ச கேரட்டை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த அடுப்பை வந்து நல்லா மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் ஸ்பீடு வேண்டாம். இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். இந்த கேரட் வதங்கின உடனே நல்ல ஒரு வாசனை வரும். இந்த கேரட் வெந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நல்ல வாசனை வரும். அந்த டைமில் கலரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம தக்காளி, ஒரே ஒரு தக்காளியை வந்து சேர்த்துவோம். இந்த தக்காளியை கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போட்டோம். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். இந்த சட்னிக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு தேங்காய் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்கிறத பார்ப்போம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சட்னி அரைக்கிற பக்குவத்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த தேங்காயோடது, கேரட்டோடது இந்த மாதிரி திரியாக அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு, நான் கடுகும் உளுந்தம்பருப்பும் 2 கலந்து தான் வச்சுருக்கேன். அதனால் இதில் 1 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை வந்து உள்ள சேர்க்கணும். நம்ம கொஞ்சமாக நான் மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். சட்னி வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா அப்படி தாளிச்சதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் சட்னி வந்து லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட, அந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வாசனையோட, வெங்காயத்தோட வாசனை ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் சட்னியை வந்து அரைச்சதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் போய் அரைச்சிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னியை அரைச்சிங்கன்னு சொன்னோம்னா உங்கள் பசங்கள்கிட்ட நல்ல பாராட்டு தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை வந்து ஊத்தப்பத்தோடு கொடுத்து பாருங்கள். ஊத்தப்பம் நம்ம கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா திக்காக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்துட்டு இந்த சட்னியை கொடுத்தீங்கன்னு வைங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் சுட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். அவங்க பசங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம டேஸ்டான சட்னி. நீங்களும் அரைச்சிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.